வணக்கம். இன்றைக்கி நம்ம மாடி தோட்டத்தில் இந்த அகத்திக்கீரையை தான் பற்றி சொல்ல போகிறேன். இதை எப்படி சாப்பிடணும் அப்படின்னு சொல்லி நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். உடலில் உள்ள உள்ளுறுப்புகளில் தேவையற்ற ரசாயன கழிவுகள்லாம் ஏற்கனவே நம்ம உடம்பில் சேர்ந்துருக்க ரசாயன கழிவெல்லாம் இது நீக்கிற அருமருந்து. இந்த அகத்திக்கீரையில் 65 சத்துக்கள் இருக்குது. இந்த அகத்திக்கீரையை சாப்பிட்றதுனால நம்ம உடம்புக்கு தேவையான கால்சியம், சுண்ணாம்பு, இரும்பு, புரதம், விட்டமின் சி, விட்டமின் ஏ இதெல்லாம் அதிகளவு கிடைக்கிது. இந்த கீரையை நம்ம எப்படி பயன்படுத்தணும் அப்படின்னு நிறைய பேருக்கு தெரியறது கிடையாது. அதை பற்றியும் நான் இப்போ உங்களுக்கு சொல்ல போகிறேன். எப்படி பயன்படுத்தணும், யாரெல்லாம் பயன்படுத்தக்கூடாது, எந்த மாதிரி சூழ்நிலையில் இதை எடுத்துக்கக்கூடாதுன்னு சொல்லி உங்களுக்கு சொல்கிறேன். ஆனால் இதை நீங்கள் கேட்டுக்கோங்க. எப்படி சாப்பிடணுன்னா 2 வாரத்துக்கு ஒரு முறை தான் இதை சாப்பிட்ணும். வெந்து கெட்டது முருங்கை, வேகாமல் கெட்டது அகத்தி அப்படின்னு பழமொழி இருக்குது. அதாவது முருங்கையை ரொம்ப வேக வைக்கக்கூடாது, அகத்தியை நல்லா வேக வச்சு தான் சாப்பிட்ணும். அதே மாதிரி இரவிலையும் இறைச்சி சாப்பிட்டதுக்கப்புறமாவும் இறைச்சி சாப்பிட்றவங்களும் பிற மருந்து எடுக்கிறவங்களும் சாப்பிடக்கூடாது. இதனோட பயன்கள் பார்த்திங்கன்னா, நமக்கு எலும்பு வளர்ச்சி, பற்களோட வளர்ச்சி, சிறு குழந்தைகளுக்கு இதெல்லாம் ரொம்ப முதியோர்களுக்கும் தான் குடல் புண், தோல் நோய், கண் நோய், சிறுநீரகம், இதய ஆரோக்கியம் இது எல்லாத்துக்குமே ரொம்ப நல்லது. இதை கண்டிப்பாக எல்லோரும் எடுத்துக்கோங்க. நன்றி.